கல்லூரியில் வந்து கதாநாயகனை தேர்ந்தெடுத்துட்டு கூட்டிட்டு படப்பிடிப்பு போகிறதாக திட்டம். காலேஜ் தான் போய் தேடி பார்க்குறோம். ஒரு பையனை அவங்க சூட்டம்லாம் அமையல. நான் சொன்னேன், மதுரைக்கு வந்திருக்கோம், மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு மதியம் தேடுவோம், அந்த அம்மா இருந்தாலும் யாராவது கதாநாயகன் கிடைக்கிறோம் பார்ப்போம் அப்படின்னு டேரக்டர் சொன்னேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தோம், சாப்பிட்றதுக்கு போகலான்னு. அப்போ காருக்கு வெளியே ஒரு பையன் பாரதிராஜா பார்த்து தள்ளி முடிச்சு தடுமாறான். பாரதிராஜா பார்க்கணும். அவனை கொஞ்ச நேரம் பார்த்து நேர்ந்தார் பாரதிராஜா. அவனுடைய காரில் ஏற்றிக்கையாங்க. பாரதிராஜா வந்து மதுரை பக்கத்தில் சரி சொத்தக்கண்ணன் இருக்கும், அவங்க தெரியுது. அதனால தான் ஏற்றி சொல்கிறான்னு அவன் கூப்பிட்டு நேரம் நாங்கள் சாப்பிட போனோம். அந்த பையன் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அதனால் சாப்பிடல. நாங்கள்லாம் சாப்பிட்டோம். கூட இருந்தால் நேராக அங்கே இருந்து ஹோட்டல் ரூமுக்கு போனோம். ஹோட்டல் ரூமுக்கு போனோன்னு அந்த பையனை பார்த்து கொஞ்சம் சிரிச்சான். முளைச்சான். நிறைய இங்கேருந்தப்ப நடந்தான். நல்லா இருக்காங்க, இவனையே ஹீரோவை போட்டுலான்னு அப்படியே பக்தன் ஆயிடுச்சு. அதான் எனக்கு முதல் படம். ரோட்டில் காலுக்குள்ள ஒருத்தர் நிற்கிறான், அவனை போய் ஹீரோவை போட சொல்கிறாரு. என்ன அப்போ இந்த படம் நம்ம எதிர்காலம் முடிஞ்சு போயிருமே, நம்ம தயாரிப்பாளர் பல படம்லாம் நினச்சி தயாரிக்கலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஒரே படத்தோட முடிவுக்கு வந்துடும் போது இந்த கதை பயங்கர ஷாக்கு. எப்படி எனக்கு சொல்கிறது தெரியல. அவனை வந்து காமிச்சான் கிளம்பி பார்த்தாரு. கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். திரும்ப கார் ரொம்ப எப்படி இருக்கான் ஹீரோன்னு. என்ன சார் ஆச்சு டேரக்டருக்கு? இவ்வளோ தான் நல்ல நல்ல படம் தான் எடுத்துருந்தாரு, நல்ல நல்ல ஹீரோக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இப்படி ஆகிட்டாரு. எனக்கு வயிற்றில் பால் வாத்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா நம்ம கட்சி ஒரு ஆள் சேர்த்துட்டாருன்னு அவர் கையை பிடிச்சி குலுக்கி, நீங்கள் டேரக்டர் மட்டும் கொஞ்சம் கருவிச்சிங்க, இந்த பையன் வேணான்னு சொல்லுங்க. இந்த படம் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு 10 மாதம் ஆகிடுச்சு, ஷூட்டிங் போக முடியல. இன்னும் ஒரு மாதம் கூட ஷூட்டிங் கழிக்கிறேன். ஆனால் இந்த பையனை போட்டு படத்தை வளர்க்க எப்படியாவது டேரக்டர் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் டேரக்டருக்கு போனோம். டேரக்டர் கலைஞரை பார்த்து எப்படி இருக்கான் நம்ம ஹீரோன்னு. உன்னை கலைஞர் சூப்பர் சார். எனக்கு வந்த கோபத்துக்கு அல்லவே இல்லை. அவரை என் ரூம் கூப்பிட்டு, மனுஷனாயி உனக்கு என்ன துரோகம் பண்ண, இவ்வளோ தான் நம்ம நல்லா தான் வச்சுருக்கேன், இந்த படத்து கூட நல்ல சம்பளம் தானே பேசி ஒன்று வசதி கட்டா புக் பண்ணிங்க, இப்படி கவுத்துக்கே கால் ஏதோ எதிர்த்துனடா எங்கே சார் புத்தி போச்சுன்னு சொல்லி இங்கே வந்துமே இவன் சூப்பராக இருக்கான்னு. சார் டேரக்டர் என்ன கேட்டாருன்னு கவனிச்சிங்களான்னு. என்ன கேட்டாரு? எப்படி இருக்கான் நம்ம ஹீரோன்னு. என்ன அர்த்தம்? அவர் அவனை போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். நான் இப்போ அவன் சரியில்லைன்னு சொன்னால் எனக்கு தான் டிக்கெட்டு, நான் தான் சென்னைக்கு போகணும், நீங்கள் போடிக்கு போடுங்க. நான் என்ன வயிற்றுக்காரனா? அதனால தான் அப்படி சொன்னேன்னு. அதுக்கப்புறம் வந்து நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு போகணும். பொத்தி வச்ச மல்லிகை விட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டுக்கு அவன் வந்து வாய் அடிச்சுப்பான்னா, அதுக்கு பின்னாடி அந்த படம் 321 நாட்கள் ஓடி அவன் 80 திரைப்படங்களிலே கதாநாயகனாக இருக்கான். இதெல்லாம் காரணம் என்னன்னா பாரதிராஜாவுடைய நம்பிக்கை. ஒரு கதாநாயகன் இல்லாமல் படப்பிடிப்பு போனது உலக வரலாற்றிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை சித்திரத்தில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு தயாரிப்பாளர்.